தலைவன் தலைவி படத்தை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்றேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்களாம் நடிச்சு பாண்டியராஜ் டைரக்ஷன்ல 2025 ரிலீஸ் ஆன படம் தான் தலைவன் தலைவி. இந்த படத்துல ஒரு மெயினான சீன் லொகேஷன் என்ன அப்படின்னா அந்த கருப்புசாமி கோயில். அந்த கருப்புசாமி கோவிலுக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு கருப்புசாமி கோவில் இருக்கு சார், அங்க நம்ம இந்த சீனை ஷூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டீம் சைட்ல இருந்து சொல்லவும், சரி ஓகே அதுக்கு என்ன என்ன அதுக்கான லீகல் ஃபார்மாலிட்டிஸ் பாருங்க, பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு லீகலா என்னென்ன பண்ணணுமோ பண்ணிருங்க, ஓகே சூப்பர், கோயிலே சூப்பரா இருக்குல்ல, வைபா இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியராஜ் சொல்லிட்டாராம். பாண்டியராஜ் அசிஸ்டன்ட் என்ன பண்ணிருக்காங்க, 2 பேர் வந்து அந்த கோவிலுக்கு போய் கோவில் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி இங்க ஷூட்டிங் பண்ணலான் இருக்கோம், அதுக்கு எவ்வளவு என்ன அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் முடியாது, இது வரைக்கும் கோயில்ல யாருக்கும் ஷூட்டிங் பண்ணலாம் நாங்க பட ஷூட்டிங்ல அனுமதி கொடுத்தே கிடையாது. இந்த மாதிரி அப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்னா நாங்க வந்து கருப்புசாமிகிட்டயே வந்து நாங்க பெர்மிஷன் கேட்போம், அந்த பூ போட்டு வைப்பாங்களா அந்த விஷயம் நாங்க கேட்போம், கேட்டு உங்களுக்கு உத்தரவு கொடுத்தா நீங்க பண்ணிக்கோங்க, எல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்களாம். சரி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் ஓகே அப்படின்னு சொன்னோம். போட்டு பார்த்தாங்களா அதுல உத்தரவு கொடுக்கலையாம். இவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் வந்திருக்கான், இல்ல சாமி உத்தரவு கொடுக்கல பாத்துக்கோங்க, அதனால ஷூட்டிங் பண்ண அனுமதி தர முடியாது அப்படின்னு இருக்காங்க. இவங்க வந்து காசெல்லாம் எவ்வளவு இதனாலும் பேசிக்கலாம் அப்படின்னாங்களா. இல்ல முடியாது, கருப்புசாமி உத்தரவு கொடுத்தா மட்டும் தான் நாங்க பண்ணுவோம், இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கரரா சொல்லிட்டாங்களாம். இதை வந்து பாண்டியராஜ் கிட்ட சொன்னவும், அந்த கோயில சூப்பரா இருந்துச்சுப்பா, அந்த கோவிலோட வைபே பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு நிறைய வீடியோ எல்லாம் யூடியூப்ல இருக்கு. கோவில் ஃபுல்லாவுமே அந்த படத்துல காமிக்கிற மாதிரி ரியலா எப்படிதான் இருக்குமா, அந்த கோவில் ஃபுல்லாவுமே இரும்புல வேல் அடிச்சு அந்த கோவில் ஃபுல்லா வச்சிருப்பாங்க. அந்த கோவிலோட இதே வைபே பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த கோவிலே பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாண்டியராஜ் போயிருக்காரு. அப்புறம் அவரே போய் கேட்டாரா, இல்ல ஏற்கனவே உங்க உங்க இதுல உங்க டீம்ல இருந்து வந்தாங்க, நாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காங்க. இல்ல நான் தான் டைரக்டர், தலைவன் தலைவிங்கிற படத்தோட டைரக்டர் நான் தான், நான் பண்ற படத்துக்கு படம் தான், அவங்க அசிஸ்டன்ட் தான், என்னைய வச்சு போடுங்க, கருப்புசாமி உத்தரவு கொடுக்கலன்னா நான் உங்கள்கிட்ட நான் எதுவுமே பேசல, நான் கிளம்புறேன், உங்க பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்ட்டாராம். சரின்னு சொல்லி ஏற்கனவே போட்டு வச்சா திரும்ப போடுவோம் அப்படின்னு சொல்லி பாண்டியராஜ் உட்கார வச்சு பாண்டியராஜ் முன்னாடி போட்டு காமிச்சாங்களாம். அதுல வந்து பாண்டியராஜ் உத்தரவு கிடைச்சிருச்சான், கருப்புசாமி வந்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிற உத்தரவு கொடுத்துருச்சு அந்த பூ போட்டு பார்த்ததுல. இப்ப பாத்தீங்க உத்தரவு கொடுத்துருச்சுல, இப்ப நம்ம பண்ணிக்கலாம்ல அப்படின்னாங்களாம். தாராளமா பண்ணிக்கோங்க, ஷூட்டிங் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்களாம். அதுக்கு வந்து இவர் சொல்லியிருக்காரா, எந்த வித கோவில நாங்க எந்த இடத்தையுமே தவறாவோ இல்ல கோவிலோட அந்த ஒரு இத பெருமை எந்த இடத்துலயும் சீர்குலைக்கிறோம் எதுவுமே தவறா காமிக்க மாட்டோம், இதான் சீன், இங்க இதான் எடுக்க போறோம், எனக்குமே கோவில் மேல பெரிய மரியாதை இருக்கு, நான் எந்த இடத்துலயுமே கோவிலை தப்பா காட்டிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துதான் அந்த இடத்துல நாங்க பண்ணோம். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டியராஜ் அவர்கள் வந்து இப்ப ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும், தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.